Yeah. வெல்கம் டு ரேபிட் மைஸ் தமிழ் சேனல். தமிழகத்தில் பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன், அதற்கான தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதற்கு தயாராகி கொண்டிருக்கவங்களுக்கு அப்போ எந்த டெக்ஸ்ட் புக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும், அதற்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை நம்ம இந்த டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆசிரியருக்கான அனைத்து தகவலும் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். இந்த தமிழ் கம்பல்சரி பேப்பர், இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக எல்லாருமே இதை பாஸ் பண்ணணும். 40% ஆஃப் மார்க்ஸ் வாங்கினால் மட்டும்தான் நெக்ஸ்ட் level of evaluation of the part B answer sheet will be evaluated. இப்போ எக்ஸாமினேஷன்றது பார்ட் ஏன்றது பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும், பார்ட் பின்றது நம்மளுடைய சப்ஜெக்ட் பேப்பர்ஸ். அப்போது நம்ம இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பாஸ் பண்ணால் தான் நம்மளுடைய சப்ஜெக்ட் பேப்பரை எவால்வேட் பண்ணுவாங்க. அப்போ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா நம்ம எதை ஃபாலோ பண்ணணும்னா, தமிழ் கம்பல்சரி paper is for the 10th standard level which is hosted and it can be downloaded from the teachers recruitment board தெரிவிச்சிருக்காங்க. அதற்கு நம்ம 10th சிலபஸை தான் ஃபாலோ பண்ணணும். அந்த ஸ்டாண்டர்ட் லெவல்ன்றதை தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் 10th புக்கை நீங்கள் படிக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா நமக்கு அட் ப்ரெசண்ட் நியூ டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா எத்தனை ஏழ்கள் இருக்கிற புக்கு நம்ம ஃபாலோ பண்ணணும்னா நமக்கு மொத்தம் 7 ஏழ்கள் இருக்குது. இந்த நியூ டெக்ஸ்ட் புக்கை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு ஏழ்கள்ன்றதை நமக்கு கொடுத்துருப்பாங்க வரிசை எண். இப்போ வரிசை எண் இதை கொடுத்துருப்பாங்க. மொத்தம் நமக்கு 7 ஏழ்கள். இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 9 ஏழ்கள் இருந்தது. இப்போ பாடப்பகுதியை குறைச்சி 7 ஏழ்களாக கொடுத்துருக்காங்க. அதால் இந்த 7 ஏழ்கள் இருக்கக்கூடிய புக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். புக்ஸை படிக்கிறவங்க நிறைய பேர் நீங்கள் மெட்டீரியல் வச்சுமே படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதால் நமக்கு இந்த 7 ஏழ்கள் இருக்கக்கூடிய புக்கு தான், டெக்ஸ்ட் புக்கு தான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நமக்கு பப்ளிஷ் ஆனது 2025. அதால் இந்த 7 ஏழ்கள் இருக்க புக்கு தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஆசிரியர்களுக்கான அனைத்து தகவலும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் நம்ம அதற்கான கைடன்ஸ் நம்ம தொடர்ந்து கொடுப்போம். இதில் இந்த முதல் பகுதியிலிருந்து இயல் 1 அன்னை மொழியே, இந்த பகுதியிலிருந்து என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம்ன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, இந்த பாடலை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கேயே கொடுத்துட்டாங்க. பாவலரேறு பெருஞ்சித்தனார்ன்றதை நமக்கு இங்கேயே கொடுத்துட்டாங்க. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கு முன்னை முகுந்த நறுங்கனியே. இந்த பாடல் அப்போ நம்மளுக்கு இந்த பாடல் எத்தனை பாடல்கள் எத்தனை துவக்கம் இருக்கும், அந்த துவக்கம் நமக்கு தெரியணும். இதில் இந்த பாடலை பாடியவர்னு வரும்போது நமக்கு பாவலரேறு பெருஞ்சித்தனார். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகுந்த நறுங்கனியே. இந்த வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? இந்த வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது என்ற நமக்கு கொஷினாக கேட்டாங்கன்னா அதை நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இந்த வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா கனிச்சாறு தொகுதி 1. இந்த அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கு முன்னை முகுந்த நறுங்கனியே. இந்த வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்றது கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா கனிச்சாறு என்ற தொகுப்பிலிருந்து கொடுக்கப்பட்டதுன்றதுதான் நமக்கு சரியான பதில். அப்போ பாவலரேறு பெருஞ்சித்தனார்
அன்னை மொழியை இந்த பாடலை பாடியவர் வந்து பாவலரேறு பெருஞ்சித்தினார். ஸோ இந்த வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா, கனிச்சாறு தொகுதி 1ன்றத நமக்கு வந்து சொல்லலாம். அதேபோல பெருஞ்சித்தினார் எந்தெந்த இதழ்களின் வாயிலாக தமிழுணர்வை உலகெங்கிற்கும் பரப்பினார்? பெருஞ்சித்தினார் எந்த இதழ்களின் வாயிலாக தமிழுணர்வை உலகெங்கும் பரப்பினார்ன்னு கேட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா, தென்மொழி தமிழ்ச்சிட்டு ஆகிய இதழ்களின் வாயிலாக தமிழுணர்வை உலகெங்கும் பரப்பினார். அப்ப பாவலரேறு பெருஞ்சித்தினார் எந்த இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பினார்ன்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, 2 இதழ்கள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா, தென்மொழி தமிழ்ச்சிட்டுன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி நமக்கு இந்த சிறிய சிறிய பகுதிகள்ல இருந்து கொஸ்டின்ஸ்ன்றது கட்டாயமா வரும். இதுல மெயினா முக்கியமா பார்த்தீங்கன்னா, பெருஞ்சித்திரனுடைய இயற்பெயர் என்ன? இயற்பெயர்ன்னு கேட்டாங்கன்னா, ராசமாணிக்கம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, ராசமாணிக்கம். ஸோ அவருடைய இயற்பெயர் பெருஞ்சித்திரனுடைய இயற்பெயர்ன்னு பார்த்தீங்கன்னா, ராசமாணிக்கம். அப்போ பாவலரேறு பெருஞ்சித்தினார் இந்த அன்னை மொழியே என்ற பாடல் வந்து பாடியவர் பாவலரேறு பெருஞ்சித்தினார். இது வந்து எந்த நூலில் இடம்பெற்ற பாடல்ன்னு பார்த்தீங்கன்னா, கனிச்சாறு என்ற ஒரு நூலிலிருந்து தொகுப்பிலிருந்து கொடுக்கப்பட்டது. ஸோ அதில் எந்தெந்த இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கிற்கும் பரப்பினார்னு பார்த்தீங்கன்னா, தென்மொழி தமிழ்ச்சிட்டுன்றதை நம்ம வந்து சொல்லலாம். அவருடைய இயற்பெயர் துரை ராசா மாணிக்கம் என்றதை நம்ம வந்து சொல்லலாம். ஸோ பாவலரேறு பெருஞ்சித்திரனாரினுடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா, துரை மாணிக்கம். ஸோ இதை வந்து கட்டாயமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல பெருஞ்சித்திரனார் படைத்த நூல்கள் யாவை? பெருஞ்சித்திரனார் படைத்த நூல்கள் யாவைன்னு கேட்டாங்கன்னா, நம்ம இது எல்லாத்தையுமே சொல்லலாம். ஸோ அப்போ அவர் பெருஞ்சித்திரனார் படைத்த நூல்கள். ஸோ அப்போ நம்மளுக்கு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இது மாதிரி கொடுத்துட்டு இவர் பாடிய நூல்கள் எது எதுன்னு கேட்கலாம், இல்லை எது இல்லைன்றதும் கேட்கலாம். அப்போ நம்மளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஆன்சர்ஸை. அப்போ பெருஞ்சித்திரனார் படைத்த நூல்கள் யாவைன்னு பார்த்தீங்கன்னா, உலகியல் 100. பெருஞ்சித்திரனார் படைத்த நூல்கள் உலகியல் 100, பாவைய கொத்து, நூறார் சிரியம், கனிச்சாறு, எஞ்சுவை என்பது, மகபுகு குவஞ்சி, பள்ளிப்பறவைகள் முதலிய நூல்களை படைத்துள்ளார். அப்போ பெருஞ்சித்திரனார் படைத்த நூல்கள் யாவைன்னு கேட்டாங்கன்னா, அப்போ நமக்கு இதெல்லாம் தெரியணும். ஸோ ஆப்ஷன்ஸ் கொடுக்கும்போது எது இருக்கு எது இல்லைன்னு தெரியணும். அவர் படைத்த நூல்கள் இது எல்லாமே தான். ஸோ அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கட்டாயமாக படிக்கணும். ஸோ அப்போ பெருஞ்சித்திரனார் படைப்புகளுள் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது எந்நூல்? தமிழுக்கு பெருஞ்சித்திரனார் படைப்புகளில் தமிழுக்கு கருவூலமாக அமைந்த நூல் எந்நூல்ன்றதை வந்து கேட்பாங்க. அப்போ எதுன்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறள் மெய்ப்பொருளுரை. ஸோ அப்போ திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளதுன்றது சரியான விடை. அப்போ இது வந்து நமக்கு கட்டாயமாக தெரியணும். பெருஞ்சித்திரன் படைப்புகளுள் தமிழுக்கு கருவூலமாக அமைந்தது திருக்குறள் மெய்ப்பொருளுரை. அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கு நாட்டுடைமை இந்நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளது. அப்போ யாருடைய நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டதுனாலும் பாவலரேறு பெருஞ்சித்திரனார்ன்றதை நம்ம வந்து சொல்லலாம். பெருஞ்சித்திரனார் படைத்த நூல்கள்னு வரும்போது இந்த ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அவருடைய இயற்பெயர் துரை மாணிக்கம், இல்லை துரை ராசா மாணிக்கம்.
அப்போ பெருஞ்சித்திரனார் எந்தெந்த இதைகளின் வாயிலாக தமிழுணர்வை உலகெங்கிற்கும் பரப்பினார்னா தென்மொழி தமிழ்ச்சிட்டு. தென்மொழி தமிழ்ச்சிட்டு. அப்போ கனிச்சாறு தொகுப்பிலிருந்து எந்தெந்த இருவேறு தலைப்புகளில் உள்ள பாடல்கள் எடுத்தாளப்பட்டுள்ளன? கனிச்சாறு தொகுப்பிலிருந்து எந்தெந்த இருவேறு தலைப்பில் பாடல்கள் எடுத்தாளப்பட்டுள்ளன பார்த்தீங்கன்னா தமிழ்த்தாழ் வாழ்த்தும் முந்துற்றோம் யாண்டும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த 2 பாடல்கள். எந்த இருவேறு தலைப்புகளில் உள்ள பாடல்கள் எடுத்தாளப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்த்தாழ் வாழ்த்து முந்துறம் யாண்டும்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த அன்னை மொழிய பாடல் எங்கிருந்து வந்தது, எந்த தொகுப்பிலிருந்து வந்ததுன்னா கனிச்சாறு தொகுதி 1. ஸோ அப்போ அதையுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த இயல் 1ல் கற்றவை கற்பவை கற்பின். ஸோ இதற்கு அப்புறம் நமக்கு இந்த பாடல் வரிகளை கொடுத்துருப்பாங்க. சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும். சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலம் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்றது சொன்னவர். சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலம் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் யாருன்னு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த 2 வரிகள் கொடுத்து இதை கூறியவர் யாருன்னு சொன்னாங்கன்னா சச்சிதானந்தன்ன்றது சரியான விடை. அப்போ இந்த பாடல்கள் கொடுத்து ஆசிரியர் பெயரை கேட்கலாம். இது எந்த தொகுதியிலிருந்து வந்தது, தொகுப்பிலிருந்து வந்ததுன்னா கனிச்சாறு. எந்த இருவேறு தலைப்புகளில் உள்ள பாடல்கள் வந்ததுன்னா தமிழ்த்தாழ் வாழ்த்தும் முந்துற்றோம் யாண்டும்ன்றதும். அவருடைய இயற்பெயர் பெருஞ்சித்திரனுடைய இயற்பெயர் துரை மாணிக்கம் ராஜாமாணிக்கம்ன்றது சொல்லலாம். எந்த இதைகளின் வாயிலாக தமிழ் உணவை பரப்பினார்னா தென்மொழி தமிழ்ச்சிட்டு. அவர் படைத்த நூல்கள் யாவைன்னு பார்த்தீங்கன்னா உலகியல் 100, பாவியக்கூத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, எஞ்சுவை என்பது, மகவுவஞ்சி, பள்ளிப்பறவைகள். ஸோ இது எல்லாமே முதலிய நூல்களை படைத்துள்ளார் என்றதை நம்ம சொல்லலாம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஏழ்கள், இப்போ 7 ஏழ்கள் கொடுத்துருக்காங்க. அந்த 7 ஏழ்கள்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸோ இது போல் ஸோ சொல்லு பொருள் ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் நமக்கு என்னென்ன இயல்களில் என்னென்ன இருக்குது பாடக்கருத்துக்கள்ன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இனி வரும் காலங்களில் நம்ம ஒவ்வொரு ஏழாக பார்ப்போம். தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்தாங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.